அல்லாஹ் ரசூலை பற்றி பேசாதவர்களோடு நட்பு வைக்காதீர்கள், அவர்கள் உங்களுக்கு பொருத்தமற்றவர்கள். நீங்க அழிஞ்சு நாசமா போகணும் என்றால் அல்லாஹ் ரசூலை பேசாத யாரோடையும் நட்பு வைங்க. நீங்க நல்லா வாழணும்னு நினைச்சா அல்லாஹ் ரசூலை பேசுறவங்க, மார்க்கத்தை பேசுறவங்க, மார்க்கத்தின்படி வாழ்றவங்களோட நட்பு வைங்க. இந்த உலகத்திலே மறுமையிலும் நீங்க சந்தோஷமா வாழுவீங்க. நல்ல நட்பு வேணும். ஒருத்தன் பழக்கம் சினிமா அடிக்கடி பேசுறானா உனக்கு எனக்கு நட்பு இல்லை, போயிரு, நாளைக்கு மறுமையில ஒன்னால நான் நரகம் போயிடாது. ஒரு ஒரு தவறான காட்சி, தவறான விடயங்களை அவன் உங்களுக்கு ஊக்குவிக்கிறானா ஒதுங்கிருங்க. அதே மாதிரி ஆபாசம், சினிமா, ஒதுங்கிருங்க. யாரோட நட்பு வைக்கிறது? நல்லவர்களோடு நட்பு வைங்க. முடியுமான அளவு பள்ளியோட தொடர்பாக இருக்கிற பிள்ளைகள், பள்ளியோடு தொடர்பாக இருக்கிற மாணவர்களோட உங்களோட பழக்கங்கள் இருக்கணும். மாஷா அல்லாஹ், பிள்ளைகள் இளைஞர்கள் நிறைய இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்குது. ஏத்திகாஃப் இருந்தாங்க, ஓதுனாங்க, நல்ல பக்குவமா நல்ல முறையில. இளைஞர்கள் சின்ன பிள்ளைகள முன்ன பின்ன இருக்கும், எல்லாரும் அந்த பருவத்திலேருந்து வந்தார்கள் தான். நாங்க 50-45 வயசுல இருந்துக்கிட்டு சின்ன பிள்ளைகள் செய்யறதெல்லாம் பிள்ளைன்னு சொல்லுவோம். நம்மட வயசு அப்படியே திருப்பி 10 வருஷத்துக்கு முன்னு போய் பார்த்தா அதை விட டபுள் மடங்கு இருப்போம். பள்ளினா என்னன்னு தெரியாம எழுந்திருப்போம். சில சொல்லுவாங்க நான் 40 வயசுல தொழ ஆரம்பிச்சேன். ஆனா இந்த பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் 10 வயசுல 15 வயசுல 20 வயசுல பள்ளியோட இருக்கிறாங்க. பெரிய விஷயம். பள்ளிக்குள்ள இருந்தாலே அவர் மூமின். ரசூலா என்ன சொன்னாங்க? மூமின்டா எதை வச்சு நான் சொல்றேன்னா ஹதீஸை வச்சு. சபாத்துன் யுதில்லு முல்லா ஃபீ தில்லி யௌமல் அதில்ல இல்லா தில்லு. நாளை மறுமையில் அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுக்கிறது ஒரு கூட்டம். ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், பில் மஸ்ஜித், மஸ்ஜிதோடு உள்ளத்தை இணைச்சு கொண்டவர். ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மஸ்ஜித், மஸ்ஜிதோடு உள்ளத்தை இணைச்சு கொண்ட மனிதனுக்கு அல்லாஹ் அரசுடைய நிழல் கிடைக்கும்டா. அவன் பாவியா இருப்பானா? பள்ளியோட இருங்க, மலக்குமார சுபத்தோட இருங்க, அங்க இருக்கிற நண்பர்களோட நல்லதை பேசுங்க. வாலிபர்கள், இளைஞர்கள் எல்லாரும் மலக்கு இல்லை. சும்மா அது 1-2 வார்த்தைகள் தப்பா தவறா ஏதோ சைத்தான் உண்டாக்கிடுவான். ஆனா அதை தொடர்ந்து நாங்க அப்படி ஆக்கக்கூடாது. நாங்க நல்ல பேச்சுக்களை பேசணும், நல்ல குர்ஆனை பேசணும், ஹதீஸை பேசணும், நல்ல கொள்கை அகீதாவை படிக்கணும், கொள்கையில உறுதியாக இருக்கணும், சுன்னா பின்பற்றணும், பிதாவிலிருந்து விலகிடணும். நல்ல கொள்கைவாதிகளாக நாங்க வளர்ந்தோம் என்றா மாஷா அல்லாஹ் நாங்க பார்க்கறது சந்தோஷமா இருக்குது. இங்க தொழுற பிள்ளைகள், இந்த பள்ளியில தொழுற பிள்ளைகள், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ருக்கு சுஜூத் செய்யற பிள்ளைகள் வெளியில இருக்கிற 1000 மௌலைமார்களோட சிறந்தவர்களா இருக்கிறார்கள். ஏன் நான் இதை சொல்றேன்டா, எப்படி உது செய்யறேன்னு தெரியாது. ஏன் இந்த மதுஹபில் அப்படி சொல்லப்பட்டீங்க, அந்த மதுஹபில் அப்படி சொல்லப்பட்டீங்க. ஆனா உது ரசூலா செஞ்ச மாதிரி செய்ய தெரியாது. எப்படி சஃப்ல நிக்கணும், எப்படி தக்பீர் கட்டணும், எப்படி ருக்கு செய்யணும், எப்படி சுஜூத் செய்யணும் என்பது இந்த பிள்ளைகளுக்கு தெரிந்தது. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எல்லாரையும் குறை சொல்லவில்லை. சில மௌலைமார்களுக்கு கூட தெரியாத விடயங்கள் இந்த பிள்ளைகள் இங்கு பழகிறார்கள் என்றால் இது குர்ஆன் சுன்னாவில் இருக்கிற ஒரு அந்தஸ்து, ஒரு பவர், வேற ஒன்றும் இல்லை.